வணக்கம் நண்பர்களே. தேர்தல் முடிவுகள் கூடிய சீக்கிரம் வெளியே வரப்போகுது. ஒவ்வொருத்தருடைய உழைப்பும் தான் அவர்களுக்கு உறுதுணை. ஆகவே அவர்களுடைய சொந்த உழைப்பை நம்பி நீங்கள் இருக்கணும். வெற்றி தோல்வி ஒவ்வொருத்தருக்கும் சகஜம். தோல்வி அடைந்தவர்கள் இதை தோல்வியாக நினைக்க வேண்டாம். ஒரு உண்மையை மட்டும் சொல்றேன். நம்மளுடைய கொள்கை என்னவா இருக்கணும்னா, அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கணும். அடுத்தவங்க சந்தோஷப்படுறத பார்த்து நாம சந்தோஷப்படுற பாருங்க, அதுதான் ரொம்ப சந்தோஷம். அப்ப அதுல இருந்து என்ன தெரியுது? நம்ம தோல்வி அடைஞ்சா கூட பரவாயில்ல, நம்மளோட தோல்வி அடுத்தவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது இல்லையா? இது ஒண்ணு போதுமே. அதனால தோல்வியை கண்டு யாரும் சொந்து போகாதீங்க. பாருங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசைகள் இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு புத்தர் எடுத்துங்களேன். அவருடைய ஆசை என்ன? ஆசையை அறவே ஒழி. ஆசையை ஒழிக்க முடியுமா? முடியாது. ஆசைப்படலாம், ஆனால் பேராசைப்படக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் புத்தருக்கு இருந்தது அது ஆசை இல்லை, பேராசை. ஏன்னா ஆசையை அறவே ஒழிக்கணும்னு சொன்னாரு பாருங்க, அது சாத்தியம் இல்லை. ஆசைப்படு, பேராசைப்படாது. தர்ஷா ஓகேவா? நல்லபடியா சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா இருங்க. தேர்தல் முடிவுகளை பற்றி ஒரு பக்கம் கிடக்கட்டும். உங்களுடைய வாழ்க்கை முன்னோக்கி செல்வதற்கு உண்டான வழியை பாருங்க. நன்றி, வணக்கம்.